தன்னிகரில்லாத தலைவராக இன்றைக்கு இந்திய துணைக்கண்டம் வியப்பாலே விழிகளை உயர்த்தி பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் விரும்புகிற, மக்கள் விரும்பி ஏற்றுக்கொண்டிருக்கிற, மக்கள் வாக்களித்த நம்முடைய அன்பு தலைவர் முதலமைச்சர் அவர்களின் பிறந்த நாளை ஒட்டி 1000 விளக்கு தொகுதியில் டேலண்ட் எக்ஸாமினேஷன் அருமை சகோதரர் திருமலை வாசன் அவர்கள் இன்றைக்கு அவருடைய நிறுவனத்தின் சார்பில் சிறப்பான ஏற்பாடுகளை செய்து அந்த போட்டியை நடத்தி முடித்திருக்கிறார்கள். தங்க பரிசு, வெள்ளி பரிசு, நற்சான்றிதழிலிருந்து கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் பரிசுகளை அள்ளி வழங்கி இருக்கிறார்கள். இது கிள்ளி தருகிற அரசாங்கம் அல்ல, அள்ளி தருகிற அரசாங்கம் என்று அளவில் அரசாங்கம் செயல்பட இருக்கிற போது இன்றைக்கு தனியார் பங்களிப்பு என்ற அடிப்படையில் திருமலை வாசன் அவர்கள் இந்த போட்டியை 1000 விளக்கு தொகுதியில் நடத்தி இருக்கிறார்கள். 1000 விளக்கிலே ஆரம்பமாகிறது அந்த பிறந்தநாள் கொண்டாட்டங்கள். மகிழ்ச்சியோடு மாணவர்கள் இதில் ஏறத்தாழ 500 மாணவர்கள் பங்கு பெற்று இந்த டேலண்ட் எக்ஸாமினேஷனில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகம் முழுவதும் அமைதியாக மக்கள் விரும்புகிற வண்ணம் நலத்திட்ட உதவிகளை எல்லாம் வழங்க வேண்டும் என்று இன்றைக்கு திட்டமிட்டிருக்கிறோம். நிச்சயமாக மக்கள் விரும்பி ஏற்றிருக்கிற நம்முடைய அண்ணா, நம்முடைய இல்லத்தில் இருக்கிற ஒருவருக்கு பிறந்தநாள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு மகிழ்ச்சியோடு அந்த பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அதன் துவக்கமாக இந்த விழா இன்றைக்கு சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிறது. நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை, திருமலை வாசன் குழுவினருக்கு என்னுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் 1000 விளக்கு தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் முறையில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சார், அதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் தொடர்ந்து தாவேக்கால இணைஞ்சிட்டு இருக்காங்க. முக்கிய நிர்வாகிகளாம் இதை எப்படி பாக்குறீங்க? நாளுக்கு நாள் புதிய முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தொடர்ந்து வந்துட்டே இருக்காங்க. இந்த பேரவைத் தலைவர் என்கின்ற முறையில் ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு வருவதை பற்றி நான் எந்த ஒரு விவரத்தையும் நான் தெரிவிக்க விரும்பவில்லை. மக்கள் விரும்புகிற ஒரு கட்சிக்கு அவர்கள் முழுமையாக சென்று சேர்கிற உரிமை அவர்களுக்கு இருக்கிறது. எந்த கட்சியாக இருந்தாலும் அவர் விரும்புகிற ஒரு கட்சியில் தங்களுக்கு நல்லது நடக்கும், மக்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று விரும்புகிற இவர்கள் தான் செய்வார்கள் என்று அவர்கள் நம்புகிற ஒரு கட்சியில் யார் போய் சேர்ந்தாலும் அதில் என்ன தவறு இருக்கிறது? சனிக்கிழமை தோறும் ஆள் பிடிக்கும் வேலையில் தாவேகா ஈடுபடுகிறதா என முன்னாள் அமைச்சர் ஆர்ஜிதிகம் விமர்சனம் பண்ணியிருக்காரு. தாவேகா அப்படின்னு பாக்குறீங்க? இந்த கட்சியில் என்னை நான் சேர்ந்த போது என்னை ஆள் பிடித்து நான் சேரவில்லை. நானாகவே விரும்பி ஏற்று, நான் ஏற்கனவே பலமுறை சொன்னேன், புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு இன்னொரு எம்ஜிஆரை நான் தேடினேன். எங்கே கிடைப்பார் என்று நான் தேடி பார்த்தேன், ஏங்கினேன். என் இயக்கத்தை போக்குகிற, வாட்டத்தை போக்குகிற ஒரு மாபெரும் தலைவராக தளபதி விஜயை பார்த்து நானாக தான் போய் சேர்ந்தேன். என்னை யாரும் ஆள் பிடிக்கவில்லை. அதுதான் இன்றைக்கு ஒருவேளை தமிழகம் முழுவதும் அவர் ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடன் ஒரு டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட், வெளியரங்கமான ஒரு அரசாங்கம், ஊழலற்ற அரசாங்கம், லஞ்ச லாவண்யமற்ற ஒரு அரசாங்கம், மக்கள் விரும்புகிற திட்டங்களை நிறைவேற்றுகிற ஒரு அரசாங்கம் கிடைக்க வேண்டும் என்று ஏங்கி கிடந்த மக்களுக்கு இப்படி ஒரு தளபதி விஜயின் தலைமையில் அரசாங்கம் கிடைத்திருக்கிறது. அப்படிப்பட்ட கட்சியிலே சேர வேண்டும் என்று யார் விரும்பினாலும் அதில் என்ன தடை இருக்க முடியும்? ஆள் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அலை அலையாக, அணி அணியாக யார் போய் சேர்ந்தாலும் நல்லவரை தேடி போவதை நான் வரவேற்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா இடத்துலயுமே பாலியல் குற்றச்சாட்டுகள், சட்டமன்ற உறுப்பினர்களே பாலியல் குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காங்க. எல்லா தொகுதியிலுமே எல்லா இடத்தையுமே நடந்துட்டு எல்லாவற்றையும் முறையாக விசாரித்து சட்டப்படி விரல் நுனியிலே விவரங்களை வைத்துக் கொண்டிருக்க நம்முடைய தமிழக முதல்வர் யார் தவறு செய்திருந்தாலும் தயக்கம் காட்டாமல் நிச்சயமா நடவடிக்கை எடுப்பா. அதை பற்றி உங்களுக்கு கவலை வேண்டாம். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை தமிழக வெற்றி கழகம் ஷாப்பிங் செய்து வருகிறது. அதே போல அவங்களுக்கு அவங்க ஆட்சி மீது நம்பிக்கை இல்லையா, அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஆதரவு அளித்த கட்சி மீது நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு திமுக தலைவர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. அரசியல் ரீதியான கேள்விகளை இப்போது நான் பதில் சொல்வதை தவிர்க்க விரும்புகிறேன். அரசை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பாக செயலாற்றி கொண்டிருப்பதாக, திட்டங்களை தீட்டி வருவதாகத்தான் செய்தித்தாள்கள், ஊடகங்களை நான் படித்துக் கொண்டிருக்கிறேன். நாம் மக்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது ஆள வந்திருக்கிற புதிய அரசுக்கு அவகாசம் தர வேண்டும். அந்த குறுகிய கால அவகாசத்திலே மக்கள் மனதை ஈர்த்திருக்கிறார். அவர் அறிவித்திருக்கிற திட்டங்கள் எல்லாம் பெரிய வரவேற்பு இன்றைக்கு பெற்றிருக்கிறது. ஆண்டவர்கள் ஆள வந்தவர்களுக்கு அவகாசம் தர வேண்டும், அதுதான் முறையாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். கடந்த காலங்களில் ஆளுநர் உரையின் போது தமிழ் தாய் வாழ்த்து பாடுவது ஒரு சர்ச்சைக்குரிய செயலா பார்க்கப்பட்டது. இப்போ இந்த ஆளுநர் உரையின் போது என்ன நடவடிக்கை எடுக்க போறோம்? தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல பாடப்படுமா? இப்போது வந்திருப்பதை போல 18ஆம் தேதி நீங்களும் அங்கே வரத்தான் போகின்றீர்கள். வந்து பாருங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.